so that you share your testimony very briefly. அநேகருக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கின்றார், செய்து கொண்டிருக்கின்றார். God is continuing to do many good things to many of us. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எது பெஸ்ட் சிறந்தது கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை சொல்லி சுருக்கமாக, ஏனென்றால் அநேகர் சாட்சி சொல்ல இருக்கிறது. ஆகவே சுருக்கமாய் நீங்கள் பாய்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். There are many who won't want to share their testimony, so I would kindly ask you to share it very briefly with us. பின்பதாக நாங்கள் ஜெபத்திலே ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். After the testimony, then we could do some prayers and then enter into the service. நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது ஊழியர்கள் வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோனை கொடுப்பார்கள். If you would want to share your testimony, we ask you to stand up, then our ministers will bring the mic to you. பிள்ளைகள் also நீங்களும் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Children, you may also share your testimony. Daniel? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருடம் துவக்கம் முதல் இறுதி வரை எந்தவித நோயும் அணுகாமல் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வந்தார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Amen. Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தில் தொடக்கலிருந்து இந்த நாள் வரையும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து எல்லா தேவையும் சந்தித்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக என்னுடைய ஜெபத்தை கேட்டு இந்த வருடத்தில் ரமேஷ் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ளே வாழ்கிறதுக்கு தேவனோட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வேளையில். Praise be to God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்றில்ல நீலடங்கா கிருபைகளால் எங்களை நிரப்பி இருக்கிறார். எல்லா விதத்திலையும் குடும்பங்களையும் பிள்ளைகள் எல்லாரையும் சந்தோஷமாகவும் சுகமாக வச்சிருந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. Praise be to God. Amen. Hallelujah. Thank you Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது 2025ஆம் ஆண்டு கடைசி வருஷத்தின் கடைசி உபவாச நாளிலே நான் 3 காரியத்துக்காக நான் தீர்மானம் எடுத்தேன். அடுத்த இந்த வருடம் 25ஆம் ஆண்டு நான் இந்த சாட்சியை நான் சொல்ல வேண்டும். என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நீங்கள் தான் பதில் தரணும் என்று சொல்லி 3 காரியத்துக்காக நான் ஜெபித்தேன். முதலாவதாக தேவ ஆவியானவர் எங்களுடைய சபையிலே நிறைவாக ஊற்றப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். அதை எங்களுடைய கண்களினாலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதற்காக நான் முதல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எங்களோடு வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அது எங்களுடைய வாலிப பிள்ளைகளின் ஊழியத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக நான் அநேக வருடங்களாக அதாவது என் உடம்பிலே நீ பெயின் இருக்கிறது, அதோட ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் செய்து அதால் பெயின் இருக்கிறது, அதோட பேக் பிரச்சனை. ஆனால் நான் இரவிலே படுக்கும் பொழுது நித்திரையே இல்லை. நான் ஆண்டவரிடம் அன்றைய நாளில் நான் கேட்டேன், நான் இந்த வருடத்திலே நான் பெயின் கிளாஸே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் ஜனவரியிலிருந்து இந்த நாள் வரையும் நான் ஒரு பெயின் கிளாஸ் எடுக்காதபடி ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். மூன்றாவதாக நான் என்னுடைய குடும்பத்திலே ஒரு தேவைக்காக நான் ஜெபித்தேன். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தார். அவருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்மை உண்டாதார். Amen. Amen. Praise God. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். குளிராய் இருந்தாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல முடியாமல் இருக்கவே முடியாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முடிவிலிருந்து இறுதி வரைக்காட்டியும் எங்களோட கூட இருந்தார். எந்த நோயும் இல்லாமல் இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். அது மாத்திரமில்லை, எங்களை தங்கச்சி அவங்களும் எவ்வளோ புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அவங்க பாதிக்கப்படாதபடி எந்த சேதமும் இல்லாதபடி இம்மட்டுமாய் கர்த்தர் பாதுகாத்து வருகிறபடியாக கர்த்தருக்கு நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கே துதியும் கனமும் உண்டாவதாக. ஆமென். Amen. Amen. Praise be to God. Hallelujah. Thank you Lord Jesus. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வருடத்தில் தேவன் தாமே என்னை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த போன மாதம் 11ஆம் தேதி ஆபத்திலிருந்து தேவன் என்னை காத்து கொண்டதுக்காக நன்றின்னு சொல்லி இருக்கிறோம்.
அதே மாதிரி தீமையை நன்மையான வெள்ளன்னு சொன்ன தேவன் வார்த்தையும் படி எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனை பாடுகள் போனாலும் தேவன் என்னை சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இந்த சாட்சியை சொல்ல வைத்ததுக்காக நன்றி. எல்லாரும் எனக்காக செவித்தீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன். கத்தருக்குள்ள நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வேதனைகள் மத்தியில் கடந்து சென்றாலும் என்னை கண்மணி போல பாதுகாத்து தேவன் வழி நடத்துறதுக்காக நன்றி. அதே மாதிரி லாரன்ஸு கொடுத்த சுகபலத்துக்காக நன்றி. தேவனை நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்க இந்த வருடம் முழுக்களும் எங்களை குடும்பத்தை கண்மணி போல தூக்கி சுமந்து பாதுகாத்து வந்ததுக்காக தேவன் நாமம் மகிமைப்படுவது கர்த்தருடைய நாமமே நாமம் பயன்படுத்தப்படுவதாக. Hallelujah. Praise be to God. Amen. Praise the Lord. Thank you, Lord. Right. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினார். அது மாற்றமில்லாமல் நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சிறிய ஊழியங்கள் கூட செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருஷம் நான் சந்தோஷமான வருஷமாக தான் நான் எடுப்பேன். ஏன்னா என்னுடைய கணவன் எந்த நாளுமே வேலையாக ஓடிக்கொண்டே இருப்பாங்க. கிறிஸ்மஸுக்கோ எந்த காரியத்துக்கும் அவங்க நிற்கிறது இல்லை. கிறிஸ்மஸ் அண்டு ஈவு கூட அந்த டைம் வந்து படபடன்னு வலிக்கிறது என்னென்றாலும். ஆனால் இந்த வருஷம் அவங்க என்னோட 2 கிழமையாக வேலை இல்லை, அதால் 2 கிழமையாக நின்றாங்க. எது காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்வார். நாங்கள் தாமதமாக இருந்தாலும் அது நல்ல காலத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் நிறைவாய் முடிப்பார். எங்கள் சந்தோஷங்கள், எங்களோட துக்கங்கள், எங்களோட கவலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அந்த காலங்களில் நாங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாளில் நான் என்னை தாழ்த்துற என் குடும்பத்தை இந்த கர்த்தர் சமூகத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தாமே எங்களை கூட இருந்து ஜீவனோடு வைத்திருக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஆமென். ஹalleluya. மற்றவர்களுக்கு செய்தியின் பின்பதாக ஒரு சில சந்தர்ப்பம் கொடுப்பேன். அந்த நேரத்தில் சாரி சிஸ்டரோட நாங்கள் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் போகலாம். பிறகு செய்தி முடிந்த பின்பு சொல்லாதவர்களுக்கு ஒரு சில சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். அப்பொழுது நீங்கள் சொல்லலாம். After sister finishes, we would go to prayer and then we have the service, and at the end of the sermon the others would be given another opportunity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எங்கள் குடும்பத்தையும் தேவன் கண்ணின் மணி போல இதுவரை நடத்தி வந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இம்மட்டும் கர்த்தர் எங்களை கிருபையாய் தாங்கி நடத்தி வருகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள் என்ன வந்தாலும் தேவன் அதிலே இருந்து எங்களை மீட்டு எங்களை காத்து எங்களை தேவைகளை எல்லாம் சந்தித்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆண்டிலே கர்த்தர் மகளை கிராஜுவேஷன் எடுத்து அவருக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் எத்தனையோ எங்களுடைய சவுண்டப்பட்ட என்னுடைய கணவனோட சவுண்டுக்கு விசாவை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய குடும்பத்திலே பண குறைவில்லாதபடி ஒரு இடமும் கையேந்தாதபடி கர்த்தர் எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, என்ன செய்வேன் என்று கலங்கி நின்ற நேரமெல்லாம் இதுவரை யாரிடமும் கையேந்தாதபடி கர்த்தர் எனக்கு தேவையானதைகளை கர்த்தர் சந்தித்து என்னுடைய தகப்பனார் இழப்பின் மத்தியிலும் தேவன் தகப்பனார் தாயாரை போய் பார்க்கவும் இந்த ஆண்டிலே அநேக பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்தார், வழி நடத்தினார், பாதுகாத்தார். நான் நினைக்கவில்லை எவ்வளவோ பணங்கள் தேவையாக இருந்தது. ஆனாலும் நான் தேவன் அதன் காலத்திலே அதன் தேவைகளை கர்த்தர் சந்தித்து என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து இதுவரை நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாருமாய் நாங்கள் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us give thanks to all the goodness that He's done in the past for us. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ நீர் நல்லவர் ராஜா. You are a good God, Father. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார், அதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். God has done mighty things and therefore we are overjoyed. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We give thanks for all those things that goodness God has given us. ஆண்டவரே 2025 கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நின்று நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we stand on the last Sunday of 2025 and we நாம் give thanks to ஒவ்வொருவருடைய you. வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We give thanks to you for all the glorious things that you have done in each one of our lives. நீர் எவ்வளவாய் நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர் ராஜா. How much you've been with us, so Father. எவ்வளவாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். How much you led us, so Father.
எவ்வளவா எங்களுடைய பாதைகளிலே எங்களை சுமந்து வந்திருக்கிறீர். How much you carried us throughout our paths. எல்லாருமாய் ஒரு விசை வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நீர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காய் நன்றி சுவாமி. ஹalleluya. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. Thank you Lord Jesus. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thanks to you. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Heavenly Father who loves us. உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். From the bottom of our hearts we give thanks to you. இந்த நன்றி ஆறுதலின் ஆராதனையில் நீர் ஒருவரே மகிமைப்படுவீர்களாக. We ask that you alone be glorified in this நம் ஒவ்வொருடைய Thanksgiving வாழ்க்கையிலும் service. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்த Lord, we give thanks for வந்திருக்கிறோம். all the goodness that you've done in each one of our ஆவியோடும் lives. உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் We வந்திருக்கிறோம். come here to worship you in truth and in spirit. இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. We ask that the presence of the God come upon us. கர்த்தர் மகிமையான காரியங்களை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that Lord continuously do mighty miraculous things in our midst. தேவனுடைய விடுதலையை நாங்கள் காணும்படியாய் கிருபை செய்யுங்க. Give us the grace to see the redemption of God. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். If the Son sets you free, you will be truly free. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி Thank you செலுத்துகிறோம். for all the grace that you've given us. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. Lord, we exalt உம்மை you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் We give கர்த்தாவே. thanks to you, Father. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாய் வருகிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, we come இந்த unto your ஆராதனை presence. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Commit this service into your தேவ mighty hands. ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் We ஜெபிக்கிறேன். pray that the Holy Spirit continue to reign over each one of us from the beginning to the தேவனுடைய end. பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. Let the presence of God be poured upon our midst. துதி ஆராதனை வார்த்தை சாட்சி நேரத்திலே கர்த்தருடைய நாமம் ஒன்றே Through the மகிமைப்படுவதாக. praise and worship, through the word of God and through testimony, let your name alone be glorified. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் We ஜெபிக்கிறேன். pray that you strengthen each and every brother and sister and children who are here. உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்பும்படியாய் We ஜெபிக்கிறேன். ask that you fill with the spirit of encouragement. எல்லா சோர்வுகளின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. All the spirit of weariness be taken away in the name of Jesus Christ. மகிமையான ஒரு ஆராதனை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை Give செய்யுங்க. us the grace to have a glorious service today. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. Praise the Lord, everyone. How many of you are happy today? எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் எங்களை கூட்டி வந்திருக்கிறார். 25ஆம் ஆண்டுல கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். God has brought us by His grace to the last Sunday of this year. How many of you are happy today? Amen. God has looked after us. எங்களை போஷித்தீர். அவர் எங்களை குணமாக்கி இருக்கிறார். எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த நாள்ல? Amen. How many of you are happy today? God has protected us. He's led us. He's guided us to bring us to this day. Amen. Amen. We're going to give God our praise, our worship from the bottom of our hearts. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்க துதிக்க போறோம் இன்றைக்கு. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். Let's sing this song. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God.
give you all glory for you are worthy of our worship, God. எல்லா துதி எல்லா கனமுக்கு நீ பாத்திரம் அரைக்கிறீங்க, அதுக்கு நன்றி பிதாவே. எங்களை எவ்வளவு நாள் எங்களை போஷித்தீர், அதுக்கு நன்றி பிதாவே. உம்மை போல வேறொரு தேவன் இல்லை. Lord, we give you all thanks, we give you all praise. எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகமாக இருக்கிறீங்க, அதுக்கு நன்றி பிதாவே. Thank you for you are the way, the truth and the life, Father. We praise you for you are good, and your mercy endures forever, Father God. Thank you for your grace is sufficient for us, Lord Jesus. உங்க கிருபை எங்களுக்கு போதும் இயேசப்பா, அதுக்கு நன்றி கர்த்தாவே. இம்மட்டும் எங்களை பார்த்திரு, இன்னும் எங்களை பார்ப்பீர், அதுக்கு நன்றி பிதாவே. இன்னும் எங்களை அபிஷேகம் பண்ணுவீர்கள், அதுக்கு நன்றி பிதாவே. Thank you, God, for all the amazing miracles you've done for us in this year, and you will continue to bless us. How many of you believe that God will continue to bless us today? Amen. இந்த பாட்டு சொல்லுது, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். எத்தனை பேர் இது விசுவாசத்தோடு சொல்றீங்க? உம்மை நம்பும் நான் பாக்கியவன், உம்மையே நம்பி இருப்பேன். Who will we trust? Our God. Amen. So let's sing this song with faith, that those who believe in him, they will see the God that they worship is true, and he is living and he is real. Amen. So let's sing this song with faith. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன்
trials and tribulations, through victories, we will praise you, Father God. Let your praise always be on our lips, Lord Jesus. என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ராஜா உம்மை துதிப்போம் இயேசுவே. இன்னும் உம்மை துதிப்போம் ராஜா. நீரே போதுமானவராக இருக்கிறீங்க இயேசுவே. நாங்கள் கீழே விழுந்த நேரத்தில் எங்களை தூக்கி சுமந்தீரே, அதுக்கு நன்றி பிதாவே. Thank you, God, for you picked us up from the miry clay, Father. When we were down in a dark place, Lord, your light came and rescued us. For this we praise you, Father. We give you all the worship, we give you all the glory, and we take this time to thank you for how good you are, Father God. Thank you for you are so, so good in our lives, Father. We praise you, God. We worship you, but we praise your name, Father, for you are good. உம்மை போல வேறொரு தேவன் ராஜா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. We thank you, God. We praise you, Father God. We worship you, God. We praise your name, God. We worship you, God. Thank you, God. நீதியின் சூரியனே, நித்திய வெளிச்சம் நீரே. நீதியின் சூரியனே, நித்திய வெளிச்சம் நீரே.
வாழ்க்கையில ரட்சித்தார். Lord, you've cleansed us by your blood. For this we thank you, God. We worship you. எங்களை இவ்வளவு நாள் எங்களை மீட்டீரே, அதுக்கு நன்றி ராஜா. உங்கள் ரத்தத்தால் எங்களை புது மனுஷனா நீங்க மாத்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி பிதாவே. Thank you God for you have made us new in your blood. You've cleansed us, you've washed us clean, Father. For this we give you all the praise, we give you all the glory, we give you all the worship, Father God. We thank you God for you are worthy of our praise, Jesus. We worship you God. We thank you God. Our thanks is never enough, Father. நாங்க சொல்ற வார்த்தையே போதாது இயேசுவே. Thank you God for all the graces and mercies you've shown in our lives, Father. We praise you God. We give you all the more thanks and more thanks and more praise, for you've been so good to us in our lives, Father. For this we praise you God. Thank you Jesus. We worship you God. Tree
கடந்த நாட்கள் இங்கே கண்மணி போல பார்த்தீரே அதுக்கு நன்றி பிதாவே. Thank you God for you watched over us our whole lives, Father. You called us from our mother's womb. You named us and you have a plan for us. For this we praise you God. எங்களை தெரிந்து வச்சிருக்கிறீரே அதுக்கு நன்றி பிதாவே. எங்களுக்கு ஒரு சித்தத்தை எங்களை ஒரு திட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க அதுக்கு நன்றி பிதாவே. Thank you God for you are good, for you have a plan for us and you will take us to places that we cannot even imagine, that we cannot even think about, Father. We give you praise, we give you thanksgiving. We thank you God, for you are worthy of all our worship, you are worthy of all our praise, Father. We thank you, Jesus. You are worthy of it all. You are worthy of it all. For from you are all things, and to you are all things. You deserve the glory.
Father, thank you, Lord. Yes, Father. ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you for this time today. அப்பா, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறிலே உமது சமூகத்திலே வர தந்த கிருபைக்காய் நன்றி ராஜா. Thank you for bringing us here today on the last Sunday of the year. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இரத்தத்தினால் மூடி உமது கிருபையினால் காத்ததற்காய் நன்றி. Thank you, you have covered us in your blood and your grace today, Jesus. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். Let this word be a blessing to each and every single person here today. அப்பா, இம்மட்டும் காத்த இம்மாறுவேர் இனிமேலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. You will continue to lead us today. Thank you, Jesus. உமது கிருபை உமது பெலனங்களை தாங்கட்டும். Let your grace and your power உமது sustain us. வார்த்தையினால் எங்களோடு இடைப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். Pray you speak to us through your words. உமது வார்த்தை எங்களோடு பேசட்டும். Let it speak to our hearts today, Jesus. எங்கள் செவிகளை எங்கள் இருதயத்தை திறப்பீராக. Open the eyes of our hearts to ஒரு receive your மனதின் words. ஆவியினால் நிரப்புவீராக. Fill us with the oneness today, Jesus. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray and ask. ஆமென். Amen. ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். And He's always with us. எந்த சூழ்நிலையிலும். In whatever situation it may be. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் என்னை கண்ணின் மணி போல் காத்தார் என்று? How many of you are able to say God has protected me? ஆமென். Amen. ஆமென். காத்தவர் வருகிற வருடத்திலும் காப்பார். The one who was protected will protect in the next year too. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The title of my sermon today, புதிய காரியத்திற்காய் இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள். prepare for something new. புதிய காரியத்திற்காய் இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள். Prepare a place for something new. ஆமென். Amen. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a mighty purpose, God has a mighty plan for your life. அந்த திட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காய் எங்கள் இடத்தை ஆயத்தப்படுத்த நாங்கள் வேண்டும். To receive his plan, we need to prepare a place. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கின்றது 24ஆம் ஆண்டு நியூ இயர்ஸ் ஈவ் சர்வீஸ் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் எத்தனை பேருக்கு ஞாபகமாய் இருக்கின்றது? A long time ago, but 2024 New Year's Eve service, how many of you remember the sermon that pastor preached? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்திலே இருந்து உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுக்கு வார்த்தையை சொன்னார். Pastor had preached based on 1 John chapter 28. அதை குறித்து பல நாட்கள் அதை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். And we talked about it for quite a while. நிலைத்திருங்கள். Be steadfast. நிலைத்திருங்கள். Stand steadfast. உங்களை ஆண்டவருடைய வார்த்தையிலே கர்த்தரிலே நிலைத்திருக்கும்படியாய் தேவ ஆவியானவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார். The Holy Spirit had commanded us and told us through the servant of God that we need to be steadfast in him. அப்ப நாங்கள் அன்றைக்கு செய்தி கொடுக்கிற வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஓகே நான் இதில் நிலைத்திருக்க போகிறேன், நான் இனிமேல் தொடர்ந்து வேதம் வாசிப்பேன், நான் இனிமேல் தொடர்ந்து ஜெபிப்பேன், நான் இப்படி செய்வேன் எப்படி செய்வேன் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே ஒரு திட்டம் தீட்டி இருக்கலாம். And each of you may have come up with a plan that you in the next year you are going to stand firm in certain things. இப்ப இன்றைக்கு 25ஆம் ஆண்டு கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கின்றோம். Now we stand here at the last Sunday of the year. ஆனால் எத்தனை பேர் நாங்கள் சொன்ன எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய யோசனைகளிலே நாங்கள் உறுதியாய் இன்று வரைக்கும் நின்றோம் என்று எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும். I don't know, but you will know, each of you will know how you stood firm in those decisions that you had made. நீங்கள் சில வேளைகளில் வழி விலகி போய் இருக்கலாம். You might have walked away from that decision. சில வேளை நீங்கள் எடுத்த திட்டத்திலிருந்து சறுக்கி இருக்கலாம். You might have fallen from that decision. பாருங்க, நாங்க இன்றைக்கு ஆவிக்குரிய திட்டங்களை எடுப்பதிலும் பார்க்க நாங்க உலக திட்டங்களை அநேகமாய் எடுப்போம். More than spiritual decisions, we make a lot of worldly choices and decisions. நான் இப்ப சில பல வருடங்களாய் நான் அநேகரிடமிருந்து கேட்பது என்னவென்றால், For many years I ask people this. நான் புது வருடத்திலே நான் டயட் பண்ண வேண்டும், நான் மெலிய வேண்டும், நான் ஓட வேண்டும், நான் நடக்க வேண்டும், நான் ஜிம்முக்கு போக வேண்டும் என்று எத்தனையோ பேர் திட்டங்களை தீட்டுவார்கள். Many people make a
resolution, I'm going to start dieting, I'm going to start going to the gym, I'm going to start eating healthy. சிலர் போய் ஜிம்முக்கு காசை கட்டிவிட்டு அந்த ஜிம்முக்கு போகவே மாட்டார்கள். Some people even pay for their membership and never actually walk into the gym. அப்படித்தான் எங்களுடைய மனிதர்களுடைய வாழ்க்கை. That is how a man's life is. நீங்கள் சில வருடத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க நீங்கள் ஒரு போராட்டத்துக்குள்ளாய் போயிருக்கலாம், சுகையினத்துக்குள்ளாய் போயிருக்கலாம், உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். You might have gone through a trouble, a weakness, a sickness, whatever it may be in the last year. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தகப்பன் நம்மை கைவிடவே இல்லை. But in every situation our God has upheld us. எங்க பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப எந்த நீங்க அனுபவிச்சீங்களா இல்லையா? Did you not experience and taste his goodness this year? எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தகப்பன் உங்களை கைவிடவே இல்லை. Our Father has never forsaken us in any situation. Amen. Hallelujah. Hallelujah. Amen. அப்போ அந்த உங்களை கைவிடாத தகப்பன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? The Father who has not forsaken you, he is telling you today. லூக்கா 1:45 வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது. Luke 1:45 says, விசுவாசித்தவளே பாக்கியவதி, blessed is she who has believed, தேவனால் அவளுக்கு சொல்லப்பட்டது நடைபெறும். that what the Lord has said to her will be accomplished. என்ன சொல்லி இருக்கிறது? சொல்லுங்க, என்ன சொல்லி வேதத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன சொல்லி இருக்கிறது? என்னவா? என்ன சொல்லி இருக்கிறது? Blessed is she who has believed. விசுவாசித்தவளே, the one who has believed. விசுவாசித்தவனே, the one who has believed. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? நீங்கள் தான் பாக்கியவதி, பாக்கியவான். If so, you are blessed. அப்ப நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான், only if you believe, தேவனால் உங்களுக்கு சொல்லப்பட்டது நடைபெறும். what the Lord has told you will be accomplished. நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான் தேவனால் உங்களுக்கு சொல்லப்பட்டது நடைபெறும். only when you believe what God has fulfilled in you will be accomplished. அப்ப விசுவாசம் என்றால் என்ன? So what is belief? விசுவாசம் என்றால், belief is, அது எங்களுடைய பேச்சிலே தெரியும், it will be seen in the way you speak, எங்களுடைய சிந்தையிலே தெரியும், the way you think, எங்களுடைய செயலிலே தெரியும், and the way you act. நாங்கள் என்ன செய்கிறது? Things that we do though. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது வேதத்திலே, வாக்குத்தத்த வார்த்தைகள். There are many promised verses given in the Bible. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்? But what do we say? ஒரு கடன் பிரச்சனை வந்துட்டா, when we are in debt, ஐயோ நான் எவ்வளவு உழைச்சாலும் என்ற ஓட்ட கை வலிஞ்சு வலிஞ்சு ஓடி ஓடியே போயிட்டுது. whatever, how much ever I earn, I have holes in my hands that they just slip away from me. ஓட்ட கை. I have holes in my hands. நீங்க என்ன சொல்றீங்க? What do you say? என்னுடைய கரங்கள்ல ஓட்டை இருக்கிறது, வலிந்து கொண்டே போய்விட்டது. Everything slips away from my hands. So அப்ப எதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்? what do we believe? ஓட்டையை. We believe in the holes. எதை விசுவாசிக்கிறோம்? What do we believe? ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But what does God say? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will eat the fruits of your labor. ஓட்ட கையை சாப்பிடுவார் என்று சொல்லி இருக்கா, அல்லது கையினால் வேலை செய்கிற அந்த பிரயாசத்தை சாப்பிடுவார் என்று சொல்லி What இருக்கிறார்? does God's word say? You will eat the works of your hands. கர்த்தர் சொல்லுகிறார், God says, உங்கள் வாய்களிலே தேவ வார்த்தையை வைக்கின்றேன், well, I will keep my word in your tongue. பேசுங்கள். Speak. இவ்வளவு காலம் நான் ஓட்டை கை, all this time I had holes in my எனக்கு hands. அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், If you were people who are saying I lack this and that, பழைய தானியத்தை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க. then finish the leftovers that you had. எங்கட தமிழ்ல சொல்ல வேதத்துல லேவியராகமம் 26:10 வீட்ல போய் வாசித்து பாருங்கள். Leviticus 26:10 பழைய says, தானியத்தை சாப்பிட்டு விட்டு புதிய தானியத்துக்காய் இடத்தை உண்டாக்குங்கள். make room for the new wine, it will say. பழையதை எடுத்து போட்டு விடுங்கள். Get rid of the old. அப்ப இவ்வளவு காலம் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, So whatever you have spoken up till நீங்கள் now, எதை விசுவாசிக்கின்றீர்களோ, whatever you have believed, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் எது சொல்லுகிறீர்களோ, whatever you tell your children, கர்த்தர் சொல்லுகிறார், God says, அதை எடுத்து போடுங்கள், take that away புதியதற்கு இடம் உண்டாக்குங்கள். and give room for the new சபையை harvest. கேளுங்கள், சபையை
கேளுங்கள். Listen, church. புதியதற்கு இடம் உண்டாக்குங்கள். Make room for what is new. விசுவாசித்தவளே பாக்கியவதி. Blessed is the one who believes. கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது And நிறைவேறும். what the Lord had told her will be accomplished. கர்த்தரால் சொல்லப்பட்டது. And what the Lord had told her will be எனக்கு accomplished. தெரியாத ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் என்று. I don't know what God has for you. எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் I என்று. know what God has for me. நான் எனக்கு சொன்னதை அறிக்கை செய்ய வேண்டும். So I need to proclaim அப்ப what நீங்கள் God has told me. விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் If I believe, மரியாள் என்ன சொல்லுகின்றாள்? what does Mary say? மரியாள் என்ன சொல்லுகிறாள்? அவள் விசுவாசித்தாள். Because she believed, அவள் சொல்லுகிறாள், இனிமேல் எல்லா ஜனங்களுமே எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். and every generation shall tell me that I am blessed. என்ன சொல்வார்களா? What will they tell her? அப்ப நீங்க விசுவாசித்திருக்கிறீர்களா? If you believe, நீங்க கர்த்தரால் சொல்லப்பட்டது நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? do you fully believe what God has promised you will happen? நன்றை தாராளமாய் சொல்லலாம். Then you are able to confidently say, உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள்? your husband, wife, your relative will say, இது முதல் என்னை பாக்கியவதி பாக்கியவான் from என்பார்கள். this time onwards you are given as blessed. ஆமென். Amen. தொழிலிலே தோல்வியா? If you have losses in your business, உங்களுடைய வீடுகளிலே பிரச்சனைகளா? if you have problems in your houses, கர்த்தர் உங்கள் கரங்களிலே அதிகாரத்தை God தந்திருக்கிறார். has given in your hands the authority. கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that everything is possible through God? மரியாள் சொல்லுகிறார், நான் உமக்கு அடிமை. Mary says, I am a slave unto உமது you. வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுளது. And let it happen according to your word. யாற்ற வார்த்தையின்படி? According to whose word? சொல்லுங்கள், யாருடைய வார்த்தையின்படி? According to whose word? கேட்கல எனக்கு கேட்கல. According to whose word? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். சொல்லுங்கள். According to God's word shall it happen in my life. இந்தளவா சத்தம் சபையில சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுளே. And according to God's word, it will happen in my life. It will happen in my life. ஏனென்றா நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் Because நடக்கும். when you believe, it will certainly happen. ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறீர்களா? And have you faced disappointments? ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறீங்களா? Have you faced disappointments? சிலவேளை கர்த்தர் சொன்னது உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்கிறதா? Are there things that God has promised and it has not happened? கர்த்தருடைய வேளை இன்னும் வரவில்லை. God's time has not come yet. பொறுமையாய் இருங்கள், கர்த்தர் அந்த நேரத்தில் சரியாக செய்து முடிப்பார். Be patient and God will fulfill in the right time. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do mighty things. அப்போ நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த வருடம் முழுவதுமாய் ஏதாவது தோல்விகளுக்குள்ளாய் நீங்கள் போய்க்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே தடையாய் இருக்கும் என்று சொன்னால், whatever you may have gone through in the last year, if you have faced an obstacle or a barrier in your life, என் தகப்பன் அதை மாற்ற வல்லவர். my Father is mighty to change every He obstacle. can restore your life. Amen. Amen. He can restore your life. Amen. என்ன மீனிங் restore என்றால்? What's the meaning of restore? என்ன அர்த்தம்? இல்லாம இருக்கிறது அவர் திரும்பவும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். In the place where there was nothing, he is able to fill again. சுகம் இல்லாம இருக்கா? Were you lacking in your health? ஆண்டவரால் அதை நிரப்ப முடியும். God is able to fill that place. உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட சொல்லு கேட்கலையா? Are your children not listening to you? அதை ஆண்டவரால் நிரப்ப முடியும். God is able to fill that place. உங்கள் வாழ்க்கையில ஏதாவது போராட்டம் கர்த்தரால் நிரப்ப முடியும். Whatever trouble there may be in your life, God is able to fill that place. That it is possible through Him. It is possible through Him. He can restore your life. Amen. Only God. கர்த்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். And God alone can do. அப்ப விசுவாசித்தவளே பாக்கியவதி. The one who has believed, she is blessed. விசுவாசம் என்றால் என்ன? So what is faith? நீங்கள் பேச வேண்டும். The way you speak. உங்கள் வாயிலே தேவ வார்த்தை வைக்கப்பட வேண்டும். God's word needs to be in your mouth. உங்கள் சிந்தையிலே அந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டும். And in your thoughts, in your mind, the word needs to work.
உங்கள் சிந்தையிலே அந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டும். And it needs to work in your mind and in your thoughts. அது கிரியை செய்ய செய்ய The more it works, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே மாட்டார். and God is able to change your life from then on. அப்போ நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். And therefore, we need to stand firm. நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். We need to stand firm. அப்போ இன்றைக்கு நான் கேட்டேன், நீங்கள் எல்லாரும் என்ன நியூ இயர்ஸ் ஈவ் என்று என்ன செய்தி பாஸ்டர் கொடுத்தார் என்று. So I asked all of you a while ago about what the sermon was that pastor preached last New Year's Eve. எல்லாரும் மறந்துட்டீங்க. All of you have forgotten. இந்த புதிய வருடத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்கள். Make a decision in this new year. நான் ஒரு கொப்பியும் பேனையும் வாங்குவேன். I am going to buy a notebook and a pen. ஆக 2-3 பவுண்ட் தான் முடிய போகின்றது. Hardly 2 or 3 pounds. நான் வருகிற 31ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கிற செய்திகளை நான் எழுதுவேன். From 31st of December onwards until the next year, I'm going to write down every நான் sermon. எழுதுவேன். And I will write. எழுதிட்டு வீட்டை போய் அதை வாசித்து பார்த்தீங்களா நீங்க மறக்கவே மாட்டீர்கள். And once you go back home and read during that week, you will never Amen. forget. Amen. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Luke chapter 1 verse 28 says, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The angel went to her and said, greetings, you who are highly favored, the Lord is with you. பாருங்க, தமிழ்ல இருக்கிறது கிருபை பெற்றவளே வாழ்க என்று. And in Tamil it says the one who has received grace. ஆனால் ஆங்கிலத்திலே எப்படி போட்டிருக்கிறது என்றால், In English it's slightly different. highly favored. It says highly favored. highly favored. It says highly Okay, favored. பிள்ளைகள் இதை கேளுங்கள். Let children please listen. How many of you complain to your parents, you favor them more than me? Tell me, how many of you tell, you give them more than me? சொல்றமா இல்லையா? You always complain. Sorry, I was reflecting myself. How many of you compare yourself with each other and say, oh, you favor that child more than me? Then ஆங்கிலத்துல அழகா highly favored. And in English it says you are highly அந்த வசனத்தை favored. வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. The angel went to her and said, greetings, you who are highly favored, the Lord is with என் அருமை you. சபையாரே, My dear church, நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவராகிய தேவன் பிரவேசித்து சொல்வார், கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே வாழ்க. in the house that you are, God will come and the angel of the Lord will come and say, the one who is highly favored, God is with you. நீ என்ன சூழ்நிலையில இருக்கிறீர்களோ ஆண்டவர் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் you are highly favored. Whatever situation it may be, you are highly favored. நீங்க கிருபை highly favored ன்னு சொன்ன ஆண்டவர்ட்ட என்ன சொல்ற, அன்பு இன்னும் அவ்வளவு உங்களை நேசிக்கிறார். God loves you even more. அப்ப இப்ப நானும் சோனாவும் எடுத்தால், நானும் ஆண்டவர்ட்ட பிள்ளை, சோனாவும் ஆண்டவருடைய பிள்ளை. We are both God's children. அப்ப சோனாவே அவ்வளவு அதிகமாய் தேவன் நேசிப்பார். And God will love me so much. அதுபோலதான் என்னையும் ஆண்டவர் அதிகமாய் நேசிப்பார். In the same way, He will highly favor Sanjanti. நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் வந்து சொல்கிறார், you are highly favored. And in the place that you are, God is coming and telling you அதுக்கு are தமிழ் highly favored. அழகான தமிழ் வரவில்லை, கிருபை பெற்றவளே. The one who have received grace. கிருபை பெற்றவனே. The one who has received the grace. வீட்டுல உங்களை யாரும் காணாமல் இருக்கலாம். In your house, no one might see you. even உங்களுடைய கணவன் உங்களோட மனைவிய சாப்பிட்டியான்னு கூட உங்கள்ட்ட கேட்காமல் இருக்கலாம். Your husband or wife might not even ask if you've eaten. சிலவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விசாரிக்காதவர்களாய் இருக்கலாம். Your children might not care enough about you. சிலவேளை உங்களுடைய வேலைத்தலத்திலே நீங்கள் ஏதோ ஒரு பாடுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கலாம். In your workplace, you might be going through something difficult. கர்த்தர் சொல்லுகிறார், But God tells you. நீங்க இருக்கிற இடத்திலே அவர் உங்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே வாழ்க. In the place that you are, God and His angels are coming to tell you that you are highly favored. எனக்கு அந்த வார்த்தை எனக்கு தமிழால கிருபை, highly favored. Amen. ஆமென். மிகவும் மிகவும் தயவு. Amen. சிந்திச்சு பாருங்க அந்த மிகவும் தயவு எவ்வளவு கிருபைன்னு சொல்லி. ஆமென். Just think how much is he seeing through that word. நாங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம்,
என் புருஷன் என்ன பார்த்து கதைக்கிறேல, என் பஞ்சாதி என்ன பார்த்து சிரிக்கிறேல, என் பிள்ளைகள் அப்படி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? How many of us complain that we're not cared by other people? வேலையிடத்தில் எத்தனை பேர் எங்களோட முகம் கொடுத்து கதைக்கிறார், உண்மையா இல்லையா? Even in our workplaces, how many of us have problems? ஆனா யோசிச்சு பாருங்க. But think about it. நீங்க இருக்கிற இடத்தில், in the place that you are, நீங்க இருக்கிற இடத்தில், in the house that you are, அந்த தேவத்துவ ஆண்டவர் பிரவேசித்து சொல்ல மிகவும் தயவு பெற்றவர்களே. God himself is coming and telling you that you are highly favored. வாழ்க. Amen. வாழ்க. Amen. ஆமென். Amen. அவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And to that extent God is blessing. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? So what do we need to do? நாங்கள் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். We need to stand firm in God. தேவ வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். We need to stand firm in the word of God. ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும். Stand firm in your prayers. அப்ப அப்படி நாங்க நிலைத்திருந்தால் தான், only when we stand firm. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, Jeremiah 29:11 says, உனக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன். For I know the plans I have for you. அடுத்த வருத்தம் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிற திட்டம் எங்களுக்கு தெரியாது. We don't know the plans. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார். But God says, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். God is telling each and every one of you here, மிகவும் தயவு பெற்றவனே உனக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன். For I know the plan that I have for you. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? You and I, what do we need to do? அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். We need to stand firm. Amen. Amen. அவரிலே நிலைத்திருக்கிற We need to stand firm. உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் வெளிப்படுத்துவார். For he will reveal the plans that he has for என்னப்பா you. பேசுகிற தேவன்? Because the God that I serve is one who speaks. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? எந்த அப்பா பேசுவார்? உங்க அப்பா பேசுவாரோ? My father will speak, but does yours? அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அப்பா பேசுவார் என்று? How many of you believe that your father speaks? Amen. Amen. உங்களுடைய அப்பா பேசுவார். Your father will speak. அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது அவர் பேசுகிற தேவனாய். And when you stand firm in him, he will speak to you. Amen. Amen. அப்போ மரியாள் சொல்லுகிறாள் முதலாம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, And Luke chapter 1 verse 48, Mary says, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். For he has been mindful of the humble state of his servant. From now on, all generations will call me blessed. இதோ அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். God has seen the humble state of his servant. உங்களை எல்லோரும் பாக்கியவான் பாக்கியவதி. And people will call you blessed. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். For there is no end to his mercies. ஆமென். Amen. சில வேளைகளில் நீங்கள் பின்மாற்றமாய் போயிருக்கிறீர்களா? You may have gone backwards in your life. இந்த நேரலையால் ஒளிபரப்பின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் வேதனையோடு எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்வை முடித்துக் கொண்டால் நலமாயிருக்குமே என்று நிலைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? And even those who are watching online, you might think that you've come to the end of your life. நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்கிற பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் பிரவேசித்து சொல்லுகிறார், you are highly favored. And when you give yourself up unto Christ, he is telling you that you are highly favored. இது முதல் உங்களை எல்லா சந்ததியாரும் பாக்கியவதி என்பார்கள். And from now on, all generations will call you blessed. Amen. Amen. நாங்கள் கிறிஸ்மஸ் அண்ட் சர்வீஸுக்கு போயிருந்த பொழுது பாஸ்டர் சத்யராஜ் ஒரு காரியத்தை சொன்னார். And when I attended the Christmas service, Pastor Satyaraj said one thing. News. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய டிவிகளையோ வானொலிகளையோ போன்களை திறந்து நியூஸ் பார்க்குகிறது. Whether on your TV, on your phone, wherever it may be, we all watch the news. அப்ப நியூஸ் என்றால் அதிலே 4 எழுத்துக்கள் இருக்கிறது. And within the news there are 4 letters. NEWS. NEWS. அப்ப என்னவா? North, West, North, East, West, South. Yeah. இந்த 4 திசைகளிலும் இருந்து நாங்க செய்திகளை கேட்கிறோம். And we hear news from all these 4 directions. நல்ல செய்தி கேட்கிறோமா? Is it good news?
அங்க கொலை செய்துட்டான். Someone has murdered this person. அவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. Someone has left and run away from சுட்டு there. கொண்டுட்டாங்க. And they've killed someone. அங்க போராட்டம். There is a problem here. நல்ல செய்தி கேக்குறோமா? Is it ever good news? ஆனால் எங்களுடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? But what has Jesus Christ said? I will send you a good news for you. ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறேன். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி தருகிறேன். Amen. அந்த நற்செய்தி என்ன? And what is that good news? நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிற பொழுது, when you stand firm, வாலிப பிள்ளைகளை கேளுங்கள், நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிற பொழுது, when you stand firm in Christ, தேவன் உங்களை பார்த்து சொல்வார், மிகவும் தயவு பெற்றவர், you are highly favored. Amen. God was telling you that you are highly favored. சூழ்நிலையை பார்க்காதீர்கள். Do not watch your situations. நீங்க கூடாத எல்லா திசையிலும் செய்தி கேட்கத்தான் போறீங்க. You are going to constantly hear news from all directions. ஆனால் எங்களுடைய அப்பா நல்ல செய்தி கொடுக்கிறார். But the Father that I believe and serve is going to give me the good news. Amen. நாங்க இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். So today we need to give thanks to God. என்னத்துக்காய் நன்றி சொல்ல வேண்டும்? For what? அவர் எங்களை பாதுகாத்திருக்கிறார். Because he has protected us. எங்களுக்காய் நிறைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது எங்கள் பாதுகாப்புக்காய். Many doors have been closed in your life for your own good. எங்களுக்காய் நிறைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. Many doors have been opened for you. எங்களுக்கு முன்பாய் அவருடைய சமூகம் போய் இருக்கிறது இந்த வருடம் முழுவதுமாய். Because his presence has walked before us. எங்களுடைய வலது கையை பிடித்து அவர் நடத்தி சென்றிருக்கின்றார். Because throughout the year he has held me by my right hand. அவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். He has been with me. எத்தனையோ சூழ்நிலையில வாக்கு கொடுத்தவர்கள் ஓடி விட்டாங்க. Many situations the one who has promised and given me word have walked away. அப்பா இருந்திருக்கிறார். But my Father has walked with me. உங்களை கண்மலையின் வெடிப்பிலே வைத்தவர் பாதுகாத்திருக்கிறார். He has kept me under his refuge. நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய சுத்த கிருபை. And we stand here alive by his grace. Amen. Amen. நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். And therefore we need to give thanks. கடைசியாக And finally, சங்கீதம் 56:8 இப்படி சொல்லுகிறது. Psalms 56 verse 8. சங்கீதம் 56:8. Psalms 56 verse 8. கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். He tracks all of my tears in Amen. his bottle. Amen. என்னவா சொல்லுகிறது? சங்கீதம் 56:8 இவ்வாறு சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். He has recorded my misery. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. List my tears on your scroll, are they not in your record? சொல்லுங்கள், எத்தனை பேர் அழாம இருந்து? How many of you have not cried at all this year? உத்தரமாலே இல்லையா? ஓ ஜீசஸ், thank you Lord. உத்தரமாலே இல்லையா நீங்க? None of you have cried at all this year? அழுகிறது கண்ணீர் வேற, அழுகிறது மாத்திரமல்ல. Crying is not just physical tears. இருதயத்துல ஐயோ ஒரு துக்கமா இருக்கிறதும் அழுகிறது தான். Even the sorrow, the misery that you face inside your heart, that is also. எத்தனை பேர் அலைந்து திரிந்திருக்கிறோம்? How many of you have wandered everywhere? அது அழகாய் சொல்லுகிறது. And this verse says, அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். He has recorded my wanderings. உங்கள் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். He has taken account and record of my wanderings. உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் யார்ட்ட கணக்கில இருக்குதா? And every tear that you have shed, தேவனுடைய கணக்கில இருக்குது. He has taken that into his account. யார்ட்ட கணக்கில இருக்கு? Into his account. தேவனுடைய கணக்கில இருக்கிறது. ஆமென். Amen. அருமையான வசனம் அல்லவா? What a beautiful verse. தேவனுடைய கணக்கில் இருக்கின்றது. So he has taken account of every tear. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் சொல்ல, நீ உண்ட கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதே நான் ஏந்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். Your foot will slip when the God who protects you. உன் கரத்தை பிடித்து நான் நடத்தி செல்வேன் என்று சொல்லுகிறார். Who said I will hold your hand and walk with you. உனக்கு வலப்பக்கத்திலே நான் நிழலாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். I will be at your right hand and be your shadow. எங்கட கண்ணீரை எல்லாம் கணக்கில வச்சார் என்று சொன்னார். So if he has taken account of every tear that you have shed, நாங்கள் பாக்கியவதியா பாக்கியவானா? Are you not blessed? We are highly favored தானே? Amen. 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 We are highly favored. Amen. அந்த நன்றி அறிதலோடு எழுந்து நின்று நன்றி சொல்லுவோமா கர்த்தருக்கு? And with that thankful heart shall we just stand to our feet யாரும் வாயை மூடிக்கொண்டிருக்க கூடாது. None of you need to keep your eyes open. யாரும் வாயை ஓபன் பண்ணி சொல்லுங்க, God, I thank
you Lord because I am highly favored. Amen. நன்றி என்று சொல்லுவோமா கர்த்தருக்கு. Children, all of you stand up please. All of you stand up and say thank you. We are because all going to open our if mouths. you are alive, it's God's grace. Amen. Amen. If you are living, if you are healthy, it's God's grace. Amen. Amen. He has protected you. He has guided you. If you are eating 24/7, we are eating. Amen. Yes. Yes or no? Tell me one day you were starving. I didn't have any food. I was starving. Tell me how many of you are homeless. Tell me. Nobody. God has given us shelter to us. Amen. Think about it. Think about it. Even this country people, they are living in the road. God has given us shelter to us. How many of you say, I don't have any clothes to wear? Tell me. Nobody say, because we are highly favored. He has stored our tears in his account. Amen. He has stored our tears in his account. Amen. Shall we open our mouth and say, thank you to God. All of you praise. Oh, hallelujah. Oh, Rabba la Rada Halaba Shaharaba Halalaba. Oh, hallelujah. All of you. No, all of you. Thank you, Lord. Thank you, Father. Oh, Rabba la Rada Halaraba the Hoshado Halaraba. Oh, Nandri and Salurena. Aya and Kanirgalapa. Yes, Lord. Yes, Father. உங்களுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. Oh, நன்றி ராஜா. என் அருமை ரட்சகரே, நன்றி ராஜா. நன்றி. அப்பா எனக்கு மிகவும் தயவாய் இருந்தீங்களே. நன்றி. சொல்லுங்கள், என்னை எல்லாரும் பாக்கியவான், பாக்கியவதி என்பார்கள். Oh, hallelujah. என்னை பாக்கியவதி என்பார்கள். நன்றி ராஜா. நன்றி. Thank you, Lord. Thank you, Father. Thank you. Oh, hallelujah. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே. Hallelujah. Thank you, Lord Jesus. எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் எல்லாரும். Oh, கரங்களை உயர்த்துவோம். Shall we all lift our hands up and praise? Hallelujah. Stotram. Oh, thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. Stotram. Nandri Raja. Thank you, Lord Jesus. Oh, nandri ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்து ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாய் thank you Lord. கர்த்தர் இந்த வருடத்திலே செய்த நன்மைகள். God has so many blessings God has given to us. Hallelujah. Oh, thank you Lord. Oh, yes, everyone. Open mouth and sing. Hallelujah. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். பாடுவோமா? ஹalleluya. எல்லாரும் உற்சாகமா இந்த காலை வேளையிலும் ஹalleluya. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஹalleluya. சொல்லுவோமா? கர்த்தரை பார்த்து இந்த காலை வேளையிலும் ஆமென். எங்கள் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த வருடம் முழுவதிலுமாக எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே. Thank you, Lord Jesus. ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Praise be to God. Amen. Hallelujah. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. சாட்சி நேரம் நான் சொன்னேன். ஆரம்பத்திலே கொஞ்சம் பேர் சாட்சி சொன்னார்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. And again a time of testimony as we've heard in the beginning. We are going to continue. இப்பொழுது சொல்லாதவர்